ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல். ஹாய் சந்தோஷ், ஹாய் முரளி. ஹாய் ஹாய் விக்கி. ஆக்சுவலி வந்து முரளி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ம். சேனலில் வந்திருக்காரு. நம்ம ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கோம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. எந்த வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதோ உங்களுக்காக அந்த ஷோவில் தான் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இதோ உங்களுக்காக முரளி நான் கூப்பிட்டு வந்திருக்கோம். அவர் ஃபேன் அவர் கூப்பிட்டு வந்திருக்கோம். அண்ட் கரெக்டா என்னையே கூட்டு வந்துட்டீங்க. இதோ உங்களுக்காக ஷோ பத்தி முதல்ல ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். இதோ உங்களுக்காக ஷோ என்னன்னா, இப்போ நம்ம பாக்குறப்போ நமக்கு வந்து தோணும்ல, இது வந்து நம்ம யூடியூப் கம்யூனிட்டியில காட்டினா எப்படி இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸா நம்மளுக்குள்ள பேசிக்கிறது நம்ம யூடியூப் சேனல்லையும் போட்டு அவங்களும் அந்த இன்ட்ராக்ஷன்ல ஜாயின் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற ஷோ தான் இதோ உங்களுக்காக. ஸோ இதோ உங்களுக்காக ஷோல நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, கமெண்ட் செக்ஷன் கதறல்கள் ஆஃப் கோட் தேர்ட் சிங்கிள். முதல்ல அதுலயே ஒரு டவுட் இருக்கு சந்தோஷுக்கு, ஏன்டா மூணாவது பாட்டு விடுறீங்க இன்னும் ஏன்டா சிங்கிள் சொல்றீங்க. அதுக்கு நான் முதல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அது கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க இல்லையா. ஆக்சுவலி என்னன்னா, முன்னாடிலாம் ஆல்பமா விடுவாங்க. இப்போ ஒரு பாட்டா விடுறோம் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு விட்டோம், செகண்ட் ஒரு பாட்டு விட்டோம், தேர்ட் ஒரு பாட்டுனால ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் விடுறாங்க. ஆனா அவருக்கு அது கன்வின்ஸ் ஆகல. மூணாவது பாட்டு விடுறீங்க, அப்புறம் என்னடா தேர்ட் சாங்னு சொல்லலாம்ல, தேர்ட் சிங்கிள்னு ஏன்டா வைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. நீ என்ன நினைக்கிற முரளி? சிங்கிள் தான் கரெக்ட். ஒன்னாதான் ஒரே ஒரு பாட்டு தானே ரிலீஸ் பண்றாங்க, சிங்கிள் தான் சொல்ல முடியும். ஒரு பாட்டை ரிலீஸ் பண்றதுக்கு தேர்ட் சாங் செகண்ட் சாங்னா போட்டுங்க, எதுக்கு சிங்கிள் சொல்லிருக்கீங்க? சிங்கிளா ஏங்க இருக்கீங்க? அவங்க அதுலயாவது சிங்கிள்னா வந்து ஒண்ணு அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மட்டும் சிங்கிள் சொன்ன எதுவும் கிடையாது. சிங்கிள் மேலே அவர் வெறுப்பாயிட்டு இருக்காரு, அதனால சிங்கிள் வேணாங்க. அதனால சோ ஸ்பார்க்னு பாட்டுல மட்டும் இருக்கா இல்ல கேக்குறப்பவும் அப்படி இருக்கா? ஐ மீன் ஸ்பார்க்குங்கிறது டைட்டில்ல மட்டும் இருக்கா, பாட்டுலயும் இருக்கா அப்படின்னு பாக்கணும்னு வந்தோம். ஆனா கமெண்ட்ஸ்ல நிறைய ஸ்பார்க் இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த ஷோ நம்ம வந்து இன்னைக்கு ஸ்பார்க் சாங்கோட கமெண்ட் செக்ஷன் கதிர்களை தான் இதோ உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். ஷோக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். போலாம். பாட்டை பத்தி ஏதாவது சொல்லணுமா ரெண்டு பேருக்கும்? இப்பதான் பாட்டு கேட்டு வந்தேன். எனக்கு பெருசா இல்ல. எனக்கு தளபதி ஃபேனோட யுவன் சங்கர் ராஜா ஃபேனு. ஆனா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விஜய் ஃபேன்ஸா என்ன ஆகும்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ரெண்டு பேருக்கு கிளாரிட்டி கொடுத்துறேன். இவர் வந்து யுவனை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காரு சந்தோஷ் வாலி. முரளி வந்து விஜயை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காரு. சிறு வயதுல இருந்து அவங்களோட ஃபேன்ஸா வளர்ந்தவங்க இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இணைஞ்சிருக்காங்க. வேற ஆக்சுவலி எதுக்கு அப்புறம் இந்த படம் தான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு படம் புதிய கீதைக்கு அப்புறம் இதான் இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ புதிய கீதை அதுதான் ஒரே படம். சோ விஜய் வேற எந்த படம் இல்ல, எல்லாருமே அப்செட்டா இருக்காங்க. ஸோ நம்ம டைரக்டா கமெண்ட்ஸுக்கு போயிட்டாவே பெட்டர்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்க்கு போயிடலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். இந்த ஷோ இதோ உங்களுக்காக. எனக்கு வந்து பாட்டா அவங்களுக்கு பிடிக்கல, விஜய் சார் எனக்கு பிடிக்கல, விஜயை பார்க்க கூட நிறைய பேர் பிடிக்கல வேற சொல்லியிருக்காங்க. அதுதான் நீங்க கமெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாட்டு யாரெல்லாம் பாடி இருக்கா எழுதி இருக்கான்ற டீடைல்ஸ் பார்த்துடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கம்போசர் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் யுவன். வோக்கல்ஸ்லயும் வந்து யுவன் சங்கர் ராஜா விருஷு பாலு அப்படின்னு யாரோ பாடியிருக்காங்க, விருஷா பாலுன்னு. லிரிக்ஸ் கங்கை அமரன். என்னது லிரிக்ஸா? லிரிக்ஸ் கங்கை அமரன் தான் தெரியுமா? எனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு இப்பதான் தெரியுது. எனக்கே ஒரு அதிர்ச்சியா இருக்கு. அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அது நான் இப்ப கோட் படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்கேன்னு. தெரியும், முன்னாடி தெரியும். அது ஏதோ ஒரு பாட்டுன்னு தெரியும் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் இது. ஆனா இந்த பாட்டு எனக்கு எதிர்பார்க்காத மாதிரி இருக்கு. கங்கை அமரன் ரொம்ப வருஷம் கழிச்சு. சோ இதை தாண்டி இந்த பாட்டுக்கு தேவையானது இருக்காது. ஆனா லிரிக்ஸ் வந்து இந்த படத்துக்கு கங்கைமன், மதன் காக்கி, கபிலன்லாம் இருக்காரு, விவேக்கும் இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் முடிச்சிட்டாங்க. ஓகே வாங்க கமெண்ட்ஸுக்கு போயிடுவோம். அதுக்காக தான் ஈகர்லி வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் கமெண்டே பாருங்க. அது இது பின் பண்ணிருக்காங்க. ஓ பின் டி சீரிஸ் இல்ல, அதை விட்டுருங்க. நான் வந்து நேரா ஆடியன்ஸ் கமெண்ட்ஸ்க்கு தான் வரேன். யுவன் என்னால முடியல தம்பி அப்படிங்கிருக்காரு ரஞ்சித். எல்லாருக்கும் ஆக்சுவலி மைண்ட் வாய்ஸ் தான் அது. நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒரு கமெண்ட், அது எங்க போச்சு தெரியல. இந்த ஷோ பண்ணலாம் அப்படின்றதுக்கு, இந்த எபிசோடு பண்ணலான்றது காரணம் அதுதான். ஆக்சுவலி வந்து கோட் படத்தோட வில்லன் ரிவீல் பண்ணிட்டாங்க, யுவன் சங்கர் ராஜா தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒரு கமெண்ட். எந்த சாங்குக்கு உயிர் தர போறது என்னோட தளபதி டான்ஸ். ஐ அம் வெயிட்டிங்.
ஆனா டான்ஸ் ரொம்ப மோசமாலாம் பேசியிருந்தாங்க. மீம்ஸா செமையா பறகுது. நாமுத்துக்குமார் மறைந்த அன்று யுவன் இசையும் மறைந்து விட்டதுதான் உண்மை. லிரிக்ஸுக்கு மியூசிக் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? மியூசிக்ல அந்த லிரிக்ஸ் வந்து பதியணும்ல, அந்த மாதிரி இல்ல. மியூசிக் என்னவா இருந்தாலும் லிரிக்ஸ் நம்ம பதியணும்ல. இப்ப நீ கங்கை அமரன் போட்டிருக்காரு, அதுல இருந்து ஃபர்ஸ்ட் லைனே பார்த்தா உனக்கு என்ன இருக்கு? கண்ணால பார்த்தா ஸ்பார்க் எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் இங்க எங்க போய் சேர்றது எனக்கு சொல்லு. இதான் லிரிக்ஸ் அதுவும். இது ரொம்ப ஸ்க்ரால் பண்ணிட்டேன். தெலுங்குலாம் வர பேசியிருக்காங்களே நம்ம ஆளுங்களுக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டு போயிட்டான், முடிச்சுட்டு போயிட்டாங்க போல நினைக்கிறேன். அப்படின்னு. விசில் போடு சாங்கே பரவாயில்லன்னு தோன்ற வைத்த யுவன் வாழ்க. விசில் போடு சாங் நல்லா தானே முரளி இருந்தது. உனக்கு 2 சிங்கிள் எது பிடிச்சிருந்தது? எனக்கு செகண்ட் சாங் தான் பிடிச்சது. சின்ன சின்ன கண்கள் தான் பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்சது. அது ரெண்டுமே ஆக்சுவலி ஏயா இல்ல விஜய் ஒரிஜினலா பாடினாரா? இல்ல, பாட்டுலாம் ஒரிஜினலா பாடினது தான். இல்ல பவதாரணி இது ஏஐ தான் முரளி. பவதாரணி ஏஐ தான். விஜய் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் தான். ஓகே ஓகே. ரொம்ப மொக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, பாப்போம். வெங்கட் பிரபு ஃபார் மை பாய் ஏகே. அந்த டெம்ப்ளேட் தெரியும்ல முரளி, ஜிகர் தாண்டா. இல்ல அந்த ஜெயகாந்த் அந்த மீம்லாம் நிறைய வந்தது. ஃபார் மை பாய் ஏகே. மிஸ் யூ காம்போ அது ஒரு ஹீரோ தான். ஆமா, அது ஒரு இது வகையில வந்துருச்சு. நான் பார்த்த கமெண்ட், வில்லன் ஆஃப் த மூவி யுவன். அது லைக் பாருங்க, 6.3k லைக்ஸ் அந்த கமெண்ட். கமெண்ட் அதுக்காக ரிப்ளை என்ன பண்ணிருக்கான் பார்க்கலாமா? எஸ் எஸ் எஸ். விஜய் எங்கர் வெர்ஷன்ல காட்டணும்னு டிஏஜிங் பண்ணல. அவதான் ரியல் வில்லன். அவதான் ரியல் வில்லன். இல்ல இல்ல டிஏஜிங் பண்ணல, அவன் தான் ரியல். ஆக்சுவலி டிஏஜிங் லுக் நல்லாவே முரளி இருக்கு. எனக்கு என்னமோ கொஞ்சம் செட் ஆகலதான் அந்த டிஏஜிங் லுக். அந்த மீச அந்த தாடிலாம் அவ்வளவும் செட் ஆகல. தெலுங்குலாம் வேற பேசியிருக்காங்க, பார்க்கலாமா அதை? அந்த நடனம், அந்த கிரேஸ், அந்த ஸ்டைல் யாராலும் பொருத்த முடியாது. யாராலும் அல்ல, தளபதி முதலிடத்தில் இருக்கிறார். வெறும் தலையாக விஷயம். ஏதோ கூகுள் டிரான்ஸ்லேஷனே ஒரு 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 மார்க்கமான விஷயம். பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும். பாடாது டிப்ரெஷன் இருந்தா யுவன் சாங் கேட்போம். இப்ப எல்லாம் யுவன் சாங் கேட்டாலும் டிப்ரெஷன் ஆகுது. இத வந்து அப்படியே இந்த தளபதியை தாண்டி இப்ப இவனை வந்து பாயிண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இன்னொரு மீம் கூட பார்த்தேன் நானு. என்னன்னா, படத்துல வந்து டிஏஜிங் எல்லாம் பண்ணிருக்காங்க, அப்புறம் ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னா, ஏன் பயப்படுறீங்க? பயம் வந்து டிஏஜிங் பார்த்து இல்ல, நம்ம ட்ரக் டீலரை பார்த்துதான் அப்படின்னு. ஓ, இப்பதான் மிஸ் யூ யுவன் சங்கர் ராஜா. இப்பதான் துள்ளாத மனமும் துள்ளும் பார்த்து விட்டு வந்த நேரமாக இருக்கு. அந்த நேரமாக இருக்கு போட்டிருக்காரு. இது ஒண்ணு 4 மணி நேரம் இருக்கு. யோ யுவன் மாமா, உனக்கு எவ்வளவு பெரிய ஃபேன்யா நானு. என்னையா தலைவர் பாட்டி இப்படி மியூசிக் போடுறேன். When Yuvan reminds us what he is about, he is filled out. அது ஆக்சுவலா ரிமைண்ட் பண்ற மாதிரி நிறைய பேர் ரீசெண்டா கூட ஒரு சில நல்ல சாங்ஸ் எல்லாம் போட்டாரு. நிறையத்துல அதிகமா ஆக்சுவலா சொன்னாங்க ஒரு காமெடியும் இருக்கும். ஆக்சுவலி லவ் டுடேல தான் ரொம்ப நல்ல பாட்டு எல்லாமே. நிறைய வாட்டி கம்பேக் கொடுத்தது ஒரே ஒரு ஆள் தான் இவர் தான் இருக்க முடியும் சொல்லுவாங்க. ஒரு கம்பேக் கொடுத்துட்டா முடிஞ்சிச்சுன்னு இருக்கும். ஆனா இவருக்கு நிறைய வாட்டி கம்பேக்னு எதிர்பார்க்கறே இருக்காங்க. முடியல. நான் பெருசா வர மாட்டேங்குது. We know the worth of rockstar Mr. Anil. அது இப்போ அப்படிதான் பேசுறாங்க. அது காப்பி மாதிரி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. Yuvan single-handedly Thanosing the movie before release. தானோஸோட இது பெஸ்ட் வில்லன் ஃபார் விஜய் யுவன். இவனே ஆகிட்டாங்க, வில்லன் ஆகிட்டாங்க. விஜய் இஸ் தி கோட். டான்ஸ்ல நம்ம தளபதி ஸ்டைல் வேற லெவல். ஆனா ஆக்சுவலா டிஎஸ்பி கூட இந்த மாதிரி பேசினது இல்லையோன்னு தெரியல. டிஎஸ்பி ரொம்ப கழுவி ஊத்துனாங்க. தளபதி டான்ஸ்க்கே தெரிக்க போகுது. விஜய்னா டான்ஸ். வில்லன் ஆஃப் த மூவி யுவன் சங்கர் ராஜா. இந்தியன் சினிமாக்கு ரியல் கோட் தளபதி விஜய். என்ன டியூன் இது? ஓல்டு சீரியல் பிஜிஎம் மாதிரி இருக்கு. யோ யுவன், உன்னால முடியாது தம்பி. அணி அவர் சொல்ற மாதிரி மீண்டும் ஒரு முறை யுவன் தல ரசிகர் என்று நிரூபித்த தருணம். என்ன பழி வாங்கிட்டோ, அதுதான் வில்லன் சொல்றாங்களா? இந்த பாட்டு படத்துல இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். முரளி இப்படி சொல்லிட்டாங்க.
எனக்கு தெரிஞ்சு பின்னாடி லாஸ்ட்ல டைட்டில் கார்டுல தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல அப்படி இருக்க அந்த மாதிரி மாதிரிதான் இருக்கும். ஏன்னா டிஏஜிங் பண்ணி ஒரு சின்ன பையன் ஆற மாதிரி தானே வச்சுக்கிறாங்க தளபதி ஃபேன்ஸ். இல்ல இது படத்துல எங்கேயும் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறது. வைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஓகே தான், பட் ஆனா டான்ஸ் பண்ணி பெருசா பண்ணிருக்காங்களே அது கண்டிப்பா இருக்கும்ல. இல்ல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பாட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது இல்ல. ஆனா இது வந்து கடைசியில வைக்கிற மாதிரி தான் ஒண்ணு இருக்கு. அந்த கடைசியில டைட்டில் ஸ்க்ரால் ஆகும் போது வச்ச மாதிரி தான் இருக்குது. ஆமா, ஓகே. ரியல் ஸ்பார்க் ஃபீல் இட்டா. இது இதெல்லாம் புதுசா இருக்குடே. உனக்கு பிடிச்சிருந்தா முரளி பாட்டு? எனக்கு ஓகேவா இருந்தது. மனசாட்சி இல்லாத கேக்கு இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் ஆனா கேக்கு. சாதாரணமா இவன் சாங் சம்டைம் நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்கடா. ஆனா விஜய்னு போட்டாலே உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு ஆயிருவீங்கடாடி. கங்கை லைன் எதுனதுக்கு அப்புறமும் நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே பாத்தீங்களா. ஒரு காலத்துல அப்படி யுவன் இல்லை. பாட்டை ரசிச்சு கேட்டேன் ப்ரோ. இப்படி பண்ணிட்டாப்ல மங்காத்தா த ரியல் கோட்டம். விபி அண்ட் யுவன் என்னவோ தளபதிய பண்றாங்க. மிஸ்ஸிங் அணியம். ஒரு படத்திற்கு இசையமைப்பாளரின் வில்லன் ஆகினார். இசையமைப்பாளரே இல்ல, மேபி 2-3 பாட்டு நல்லா இருக்கும், டீம் நல்லா இருந்துச்சுன்னா மேபி பேசலாம். ஆக்சுவலி ஒரு சிலர் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு திருப்பி போடுவாங்கன்னு தெரியல. வில்லன் ஆஃப் த மூவி ஆடியன்ஸ் நீ தான்டா டிரைவர்னு. இவனா நீ தான்டா டிரைவரா? இவன் தான் தெரியல. டிரைவர்னா என்னன்னு தெரியல. செமையா இருக்குமோ சத்தியமா. ஆக்சுவலி ரீசெண்ட் கமெண்ட்ஸ் போய் பார்க்கலாமா? மோஸ்ட் ரீசெண்ட் இப்ப என்ன பண்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ட்ரக் இறங்கியிருக்கா என்னன்னு தெரியும். ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கு. ஷார்ட் வை நியூஸ்ட் சுட சுட 26 என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தான் இருக்கு. விஜய் ஃபேன் எனக்கு எந்த சாங் இந்த சாங் சுத்தமா பிடிக்கல. ஈவன் விஜய் சாரோட ஃபேஸ் ஏன் அப்படி இருக்கு? அதுக்கு பாட்டு போட்டவர் என்ன பண்ண முடியும்? அந்த பாட்டுக்கே தான் மூஞ்சி அப்படி வச்ச மாதிரி சொல்லியிருக்கான். உனக்கு இது விஜய் ஓகேவா? நிறைய பேர் வந்து கமெண்ட் எப்படி பேசினாலும் இது வந்து லுக் நல்லா இல்லன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அதான் நாங்க சொல்லுவாங்க. இந்த பாட்டு வந்து ஓகே தான். இந்த பாட்டு அந்த விஜயோட லுக் தான் சரியில்லை இந்த பாட்டுல. அதுதான் பயங்கர ஒரு ஓகேன்னு சொல்லிட்டேன். வெரி ஆவரேஜ் சாங், ஈவன் டிசப்பாயின்மெண்ட் கண்டினியூஸ்லி. ஓகே அட போங்கடா அப்படின்னு போட்டாங்க. சாங்கோட வெற்றி ஈவன் இக்னோர் டாப் 2 கமெண்ட்ஸ் தான். அதாவது பார்த்து வச்சிருக்காங்க. அப்ப நம்ம இப்ப அதை பார்த்து ஆகணுமே. அந்த மேல ஷார்ட் பை மோஸ்ட் டாப் கமெண்ட்ஸ் டாப் 2 விசில் போடு சாங்கே பரவாயில்லன்னு தோன்ற வைத்த யுவன் வாழ்க. யுவன் சிங்கிள் ஹேண்டட்லி தர்மசிங் மூவி. இது ரெண்டும் இக்னோர் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. மலையாளத்துல என்ன கருமுண்டா அது வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணி அது ஆக்சுவலி வயநாடுன்னு ஏதாவது போட்டுட்டு போனுங்க. ஆடுகளுக்கு என்ன காட்டுகிறீர்கள்? கோட்டு ஆடு கூகுள் டிரான்ஸ்லேஷன் பாரு. கோட் என்ன காட்டுகிறீர்கள்? ஆடுகளுக்கு என்ன காட்டுகிறீர்கள்? நீங்கள் ஒரு நிகழ்வுக்கு வந்தால் தோற்றத்தின் மற்றொரு நிலை உள்ளது. ஐ கூட ஓகே ஏதோ ஒரு பார்க்க வந்தேன் ஆனா இது ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்றாங்க. இத வர what the fuck has happened to Vijay's face? கட்டவத்த பேசாதீங்கடா. கட்டு ஏதோ போகுது. அணில் குகையில் ஆமைகள் புகுந்ததா? not good. Totally fine intro for the movie. 4 songs and 1 சாங் எல்லாம் இன்ட்ரோல ஆக்கிட்டாங்க. 4 சாங் இன்ட்ரோவல் தான். அது இல்லாம தனியா ஒரு இன்ட்ரோவல் இருக்குன்னு போட்டுருக்காங்க. not good. Actually none of them in this album is that good. சோலி முடிஞ்சது. எனக்கு இந்த கமெண்ட் தான். அணில் குகையில் ஆமைகள் புகுந்தது. அந்த ஆமைகள் யார் யாரு? விபி, பிரேம்ஜி அமரன், அமரன், கங்கை அமரன் கூட்டு வந்திருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா. ஒரு ஒன்லி டோட்டலி விஜய் தளபதி ஏஐ கிரியேஷன் அண்ட் சிம்பிள் டான்ஸ் இஸ் வர்த் பார்ட் 2 245 as தளபதி ஃபேன். 5க்கு 2 மார்க். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? as a விஜய் ஃபேன் எனக்கு இந்த சாங் சுத்தமா பிடிக்கல. விஜய் சாரோட ஃபேஸ் ஏன் அப்படி இருக்கு? அஞ்சான் சாங் மாதிரி இருக்கு.
एक दो எக்ஸாம் तीन தீன் एक एक दो दो तीन तीन चार ஒத்து கேடி அந்த மாதிரி இருக்கான். என்ன முரளி இவ்வளவு சொல்றாங்க, பேச்சே வரல. வெரி ஆவரேஜ் சாங், ஈவன் டிசப்பாயின்மெண்ட் கண்டினியூஸ்லி. அட போங்கப்பா, சாங் கூட விட்டுருவேன். இந்த லுக்கு இது தளபதியோட அருமை தெரியுமாடா உங்களுக்கு? என்னடா லுக் இது, தளபதியோட அருமை தெரியுமாடா உங்களுக்குன்னு போட்டுருக்கான். ஆனா அது ஒரு வகையில இவன் வெங்கட் பிரபு இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ஏன்னு தெரியல. ஸ்கிப் திஸ் சாங் இன் தியேட்டர். கோட்டுக்கு அனிருத் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? அப்போதுதான் பணம் போடப்படுகிறது. போகலாம். அப்போதான் பணம் போடுறாங்க. அது டிரான்ஸ்லேஷன் கமெண்ட் மட்டும் படிச்சாலே இன்ட்ரெஸ்டா இருக்கும் போல. அடே எப்பா இவனு போதும்டா, தளபதி உன்னை நம்பி கொடுத்ததுக்கு 3 சாங் கேவலமா இருக்கு. அனிருத் எவ்வளவோ மேலாம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என்ன? அமல் டேவிஸா? இது என்னடா சம்மந்தம் இல்லாம? அமல் டேவிஸுக்கு தொண்டு டேவிஸா? டிரான்ஸ்லேஷன். சாரி டைரக்டர் ஹீரோ பெட்டர் லக். தளபதி அவர் மாதிரியே இல்ல. என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. யுவன் மேஜிக் பாருங்க மூவிலயா? இல்ல படத்துல மட்டும் வேற பாட்டா போடுவாங்க. இல்ல அது பேரே என்ன போட்டிருப்பாங்க, வெங்கட் பிரபு ஹீரோ ஈவன் மியூசிக் மேஜிக்னு போட்டிருப்பாங்க. அத யோ என்னையா கன்றாவி இது. சே எக்ஸ்பெக்டிங்கா வேணாடா போங்க. VP1 அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. எனி ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? லைக் பண்ணுங்க ப்ளீஸ். லைக் பண்ணு, கேட்டடா லைக் பண்ணடா. ஆக்சுவலி ரெகுலரா ஒரு கமெண்ட்ஸ் வருமே, பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் சார்பா படம் வெற்றி பெற வாய்ப்புகள், அது மாதிரி போடுவாங்க. ஆமா, தளபதி சார்பா போடல, தல அஜித் சார்பாக படம் வெற்றி பெற வாய்ப்பு. அது ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, கோவில்பட்டி சார்பாக படம் வெற்றி பெற வேண்டும், ஆடி மாசம் சார்பாக இந்த படம் வெற்றி பெறும் அப்படிலாம் போடுவாங்க. சோல்ஜர்ஸ் அசெம்பிள். இது வேற அந்த A to D அவனுக்கு சோல்ஜர்ஸ் அசெம்பிள். ஈவன் should not have done music to go disappointed. ஆக்சுவலி கமெண்ட்ஸ் பார்த்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபினிஷிங் தாட் சொல்லி முடிச்சிடலாம். 20 minutes ஆக போகுது. முரளி உனக்கு என்ன தோணுதுலாம் பார்க்கும்போது கமெண்ட்? எனக்கு எதுவும் தோணல. லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கேரியர்டா, இப்படி பண்றீங்களாடா அப்படின்னு கேக்குறாரு. வாய் அடிச்சு போயிருக்கியோ? ஸ்பார்க்ல வந்து ஸ்பார்க் எல்லாம் போயிடுச்சா? இல்ல நான் எப்போ சொல்ல, இந்த பாட்டு வந்து ஓகே தான். ஒரு 2 டிசப்பாயிண்ட் பண்ணா விஜயோட லுக் ஒண்ணு. ஓகே. இன்னொன்னு யுவனோட டவுன் பேஸ்ல எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க எப்ப வந்து யுவனை கலாய்க்கலாம் அப்படின்னு. சோ அதுவும் சேர்ந்து ரொம்ப ஒரு ட்ரால் பண்ணிடுறாங்க. அதுதான் நான் சொல்றேன். ஓகே. ஆனா இது மேபி எனக்கு இந்த பாட்டு வேணா லவ் சாங் செட் ஆகும். எனக்கு விபியும் யுவனுக்கும் நல்லா செட் ஆகும். ரேப் நல்லா இருக்குதால எந்த லைன் எப்படி வேணும் அப்படி எதிர்பார்க்கணும் சொல்றாள் தான். பட் ஆனா இந்த பாட்டுல எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி தீம் சாங்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பிஜிஎம்னா செட் ஆகலாம். அதெல்லாம் நல்லா தான். 30-35 நாள் ரிலீஸ் ஆக போகுது. அந்த அளவுக்கு ஹைப்பே இருக்க மாதிரி தெரியல. லியோலாம் கிட்டத்தட்ட 6 வருஷமா லியோன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. அது லோகேஷ் கனகராஜோட இதான் அந்த சீரியஸ் யூனிவர்சல் சீரியஸ்க்காக தான் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. விஜயோட அப்டேட் யாருமே கேட்கறதே இல்ல. மற்ற படத்துக்குலாம் ஒரு 2 நாள் எதுவும் சொல்லலைன்னா கூட டெய்லி அப்டேட்னு வாங்க. இது எவ்வளவு அத்தனை நாள் அப்டேட் இல்லைனாலும் யாருமே எதுவும் கேட்கவும் இல்லை. யுவன்னால இவ்வளவு கேவலம் மியூசிக் போட தெரியும்னு இப்பதான் தெரியுது. ஏன்பா யுவன் தளபதிக்கு மியூசிக் போடு, ஏயா தலைவலிக்கு மியூசிக் போட்டிருக்க? நல்லா வருவேன். என் செல்லம் தான் விஜய். ரொம்ப இது பண்ற மாதிரி டிசப்பாயிண்ட் இருக்க மாதிரி தெரியுது. ஆமா தெரியல, பாக்கலாம். சந்தோஷம் மாதிரி மேபி பிஜிஎம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஒரு சில பாட்டு தூக்கிடலாம். நீ சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன கனவுகள் அந்த பாட்டு போட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்லா இருந்தது, எனக்கும் அதான் பிடிச்சிருந்தது. விசில் போடு கண்டிப்பா ஹிட் ஆயிடும் நினைக்கிறேன். அது டான்ஸ் இருக்கும் பயங்கரமா. சோ அதுவும் ஹிட் ஆயிடும் நினைக்கிறேன். இந்த பாட்டு வந்து லாஸ்ட்ல தூக்கி போட்டாலே பெட்டர். ஆனா எனக்கு இன்னொன்னு என்ன தோணுது, படத்தை க்ளோஸ் பண்ணாம செகண்ட் பார்ட்டுக்கு லீடு மாதிரி கொடுப்பாங்கன்னு தோணுது திருப்பி.
இப்பெல்லாம் ஃபினிஷிங்கே கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இல்ல மாநாடு அப்படிதான் கொடுத்தாங்க, செகண்ட் பார்ட் லீட் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருப்பாரு. அதுலயுமே திருப்பி எழுந்துக்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. விபி எப்பவுமே வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வந்து லீட் கொடுத்துருமா. அது கண்டினியூஸா எப்பல இருந்து இருக்கு. பிரியாணில கூட அப்படிதான் இருக்கும், மங்காத்துலயும் அப்படிதான் இருக்கும். ஸோ அது பிரச்சனை இருக்காது. ஓகே, ஆக்சுவலி ஆடியன்ஸ் நீங்க பாட்டு கேட்டீங்களா, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா, அண்ட் இந்த ஷோ எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் ரீடிங் எடுத்து பண்றப்போ இன்ட்ரெஸ்டா இருக்கா, இல்ல ஏன் முக்க போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் முரளி வந்திருக்காரு, அவர் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் வருவாரு, இல்ல அப்புறமா பிஸி ஆயிடுவாரு. சரி ஓகே முரளி, இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, மேபி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு பெஸ்ட் கமெண்ட் எது தெரியுதோ அந்த கமெண்ட் காப்பி பண்ணி போட்டாலும் இன்னும் பெட்டரா இருக்கும், பார்க்கலாம். உனக்கு இந்த நம்ம படிச்ச கமெண்ட்ல எது முரளி மனசுல நின்னுச்சு? அந்த அணில் குகையில் ஆமைகள் புகுந்ததுதான். எனக்கு என்னன்னா, அதுதான் எனக்கு நடுவில் வந்து இப்ப என்ன தோணுச்சுன்னா, இப்ப வந்து நம்ம ஷோ பேர் வந்து இதோ உங்களுக்காக அப்படி சொல்றதுக்கு பதில் இந்த இந்த இதுக்கு மட்டும் இது மட்டும் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி மாதிரி யோசிக்க தோணுது. அந்த டைட்டிலே மாத்திக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. நான் வந்து முரளி சொன்ன மாதிரி அணில் குகையில் புகுந்த ஆமைகள்னு வச்சிடலான் இருக்கேன். அதே கூட கமெண்ட் கட் பண்ணி வச்சிடலாம். இல்ல அதே போட்டு ஏஐ போட்டா வந்துரும். அத இவனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம டைப் பண்ணணும். அணில் புகுந்தி ஆமை குகைன்னு போட்டு விட்டா வந்துரும், அதுவே தூக்கி வச்சிடலாம் நம்ம. ஆமாடா, ஆமைனா ஸ்பார்க் கூட இல்லடா, ஸ்லோ வர. சோ லெட்ஸ் see, பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இதோ உங்களுக்கு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட பாய். வீடியோ லைக் பண்ணுங்க, அப்பதான் அடுத்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது லைக்ஸ் கம்மியா வரதால ஆடியன்ஸ் ரீச்சும் கம்மியா இருக்கு. ஸோ எல்லாரும் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. வித்அவுட் நோட் வி கேன் ஃபினிஷ் திஸ் வீடியோ நினைக்கிறேன். ஃபார் ஜாயினிங். கண்டிப்பா இந்த எபிசோட்ல உங்களை எதிர்பார்க்கிறோம், ஆடியன்ஸே எதிர்பார்ப்பாங்க. இனிமே கண்டிப்பா வந்துருங்க. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. பாய், குட் நைட் எல்லாருக்கும். பாய்.